වහන්සේට ප්‍රශංසා වේවා. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. මේ විශේෂ රැස්වීම සහ මේ විශේෂ විකාශනය ක්‍රිස්තියානි සභාවට මා විසින් ගෙන එන ලද ඉතා විශිෂ්ට සහ වැදගත් පණිවිඩයක්. இந்த விசேஷ செய்தியும் இந்த விசேஷ ஒளிபரப்பும் சபைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் என்னால் கொண்டு வரப்படுகிற மிக முக்கியமான ஒரு செய்தியாகும். දැන් මගේ දේශන අහන බොහෝ අය බලන දෙයක් දකින්න දෙයක් තමයි என்னுடைய செய்திகளை பார்க்கின்ற அநேகர் கேட்கின்றதும் பார்க்கின்றதுமான ஒரு விடயம் என்னவென்றால், මම මේ දවස්වල ව්‍යාජ ගුරුවරුන්ට විරුද්ධව කතා කරනවා. இந்நாட்களிலே நான் கள்ள போதனைகளுக்கும் துர் உபதேசங்களுக்கும் எதிராக நான் பேசி வருகிறேன். ඒවයින් හැම දෙයක්ම හැම කෙනා ගැනම නෙවෙයි. அவைகள் எல்லோரை பற்றியதும் அல்ல. හැබැයි සමහර අයගේ නම් මම කියනවා. அதில் சிலருடைய மாற்றம் பெயர் குறிப்பிட்டு நான் சொல்லுகிறேன். විශේෂයෙන් මිනිස්සු දන්නවා මම ඒන්ජල් ටීවී එකට විරුද්ධව කතා කරනවා කියලා. விசேஷமாக எல்லோரும் அறிவார்கள் நான் ஏஞ்சல் டிவிக்கு விரோதமாக பேசுகிறதை குறித்து. සමහර මට ඇවිල්ලා කියනවා. சிலர் என்னிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், පාස්ටර් ඔය ආයතනවල නම් කියන්න එපා. பாஸ்டர் நீங்க இந்த அமைப்புகள் நிறுவனங்களுடைய பெயர்களை சொல்ல வேண்டாம். දන්නවද මමත් ඉස්සර එහෙම තමයි හිටියේ. முன்பு நானும் அப்படித்தான் இருந்தேன். මම ඉස්සර හිතාගෙන හිටියා முன்பு நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், කවුරු හරි වැරදි ගැන්වීමක් කරනවා නම් யாராவது ஒருவர் தவறான துருபதேசத்தை போதித்தால் ස්වාමීන් වහන්සේ බලාගයි කියලා. தேவன் அதை பார்த்துக் கொள்வார் என்று. ඒ නිසා මම පාඩුවේ ඉන්නවා. ஆகவே நான் அமைதியா இருக்கிறேன். අද බොහෝ ක්‍රිස්තියානි අය එහෙම හිතන නිසා இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி நினைக்கின்றபடியினால் ව්‍යාජ ගුරුවරු බොහෝමයක් අද ඇවිත් ඉන්නවා. இன்றைக்கு அநேக துருபதேசக்காரர்கள் அல்லது கள்ள போதகனைகளை கொண்டு வருகிறவர்கள் உருவாகி ඒ இருக்கிறார்கள். නිසා අපේ සභාවන් වල ඉන්න මිනිස්සු ඔයාට රැවටෙනවා. இதனாலே எங்களுடைய சபைகளில் உள்ள மக்கள் இதனால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ඉතින් දවසක් මම අධ්‍යයනය කරගෙන ඉද්දි දෙවියන් වහන්සේගේ වචනය ஒரு நாள் நான் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது යුදා පොත ගැන මම ලොකු ගවේෂණයක් කරා. நான் யூதா புத்தகத்தை குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்து கொண்டிருந்தேன். ඒ යුදා පොතේ තිබෙන පද 25 මම දේශනා කරලා දෙනවා මේ සභාවට සති 5ක්. இந்த யூதா புத்தகத்தில் இருக்கிறதான 25 வசனங்களை 5 வாரங்கள் இந்த திருச்சபையிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். ඒක YouTube එකෙත් තියෙනවා. அது யூடியூபிலும் இருக்கிறது. ඒකේ යුදා පොතේ 3 වෙනි පදේ මම මතක් කරලා දෙන්නම්. அதிலே யூதா புத்தகத்தின் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ප්‍රේමවන්තේනි අපේ පොදු ගැලවීම ගැන නුඹලට ලියා එවන්ට මුළු උත්සාහය දරන විට එක වරක්ම ශුද්ධවන්තයන්ට බාර දුන් ඇදහිල්ල උදෙසා උනන්දු ආකාරයෙන් පොර අල්ලන ලෙස අවවාද කරමින් නුඹලට ලියා එවන්ට මට ඕනෑ විය. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ඒ පදයෙන් මම දැනගත්තා இவ்வசனத்தினால் நான் அறிந்து கொண்டேன், දෙවියන් වහන්සේ මට වචනය හරහා කියනවා தேவன் எனக்கு வார்த்தையின் மூலமாக சொல்லுகின்றார், ව්‍යාජ ගුරුවරුන්ට විරුද්ධව පොර අල්ලන්න කියලා. அதாவது துருபதேசக்காரர்களுக்கு விரோதமாய் நீ போராடு என்று சொல்லுகிறார். අන්‍ය ආගම් ගැන අපිට වැඩක් නැහැ. ஏனைய மதங்களை குறித்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. අන්‍ය ආගම් විවේචනය කරන්න අපිට අවශ්‍ය නැහැ. மற்ற மதங்களை விமர்சிப்பது எங்களுக்கு தேவையற்றது. අන්‍ය ආගම් සමග කිතුණු ඇදහිල්ල සංසන්දනය කරන්න අපිට වැඩක් නැහැ. மற்ற மத நம்பிக்கைகளோடு கிறிஸ்தவ நம்பிக்கையை ஒப்பிடுவதற்கே தேவையே கிடையாது. අන්‍ය ආගම් අපි හෙලා දකින්න එක නෙවෙයි අපේ සේවය. மற்ற பிற மதங்களை தாழ்வாய் நினைத்து பார்ப்பதல்ல எங்களுடைய ஊழியம். හැබැයි ක්‍රිස්තියානි කියලා කියාගෙන ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு බයිබලේ අතේ තියාගෙන பைபிளை கையில எடுத்துக்கொண்டு බයිබල් පද පාවිච්චි කරමින් வேதாகம வசனங்களை பயன்படுத்தி ව්‍යාජ ඉගැන්වීම් කරන එවුන්ට විරුද්ධව අපි පොර බදින්න ඕනේ කියලා බයිබලෙන් අපිට අනයක් දීලා තියෙනවා. கள்ள போதனைகளை துர் உபதேசங்களை போதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் நாம் போராட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. එවන් ඍජු එඩිතර සටනක් තමයි මේ මෙහෙය. அப்படிப்பட்ட நேர்மையான ஒரு வெற்றியுள்ள ஒரு யுத்தமே இதுவாக இருக்கிறது. ඒන්ජල් ටීවී ஏஞ்சல்
டிவி. ඒ ටීවී එක ගැන මම ගොඩක් විවේචන කරලා තියෙනවා. ஏஞ்சல் டிவியை குறித்து நான் மிகவும் விமர்சித்திருக்கிறேன். මම බොහෝ කතා කියලා තියෙනවා ඕගොල්ලන්ට. அநேக கதைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். මෙහෙම දේවදූතයා ආවා කියනවා. இப்படி தேவதூதன் வந்தான் என்று சொல்லுகிறார். මෙහෙම යේසුස් වහන්සේ ආවා කියනවා. இப்படி இயேசு வந்தார் என்று சொல்லுகிறார். පැරණි කිවිසුමේ සුද්ධවන්තයන් ආවා කියනවා. பரல ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வந்தார் என்று சொல்லுகிறார். අපි ස්වර්ගයට ගියා කියනවා. ஆனால் பரலோகத்துக்கு போனோம் என்று சொல்லுகிறார். එතන යේසුස් වහන්සේ වතුර ගහලා සෙල්ලම් කර කර ඉන්නවා කියනවා. அங்கே இயேசுவானவர் தண்ணீர் விளையாடி கொண்டிருக்கிறார். යේසුස් என்று சொல்லுகிறார். වහන්සේ තෙල් කුප්පිය අරගෙන එනවා කියලා කියනවා. இயேசு அங்கே தைல குப்பியை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார். ඒව අරගෙන මේ ඒන්ජල් ටීවී ඒ පාස්ටර්ගේ කකුල් වලට තෙල් ආලේප කරලා මාස එකෙන් සනීප වෙයි කියලා කියනවා. அதை இல்லை ஏஞ்சல் டிவி போதகர் எடுத்து கால்களில் தடவி ஒரு மாசம் ஜெபித்தால் நோய் சுகமாகும் என்று சொல்லுகிறார். එතකොට මිනිස්සු මට කියනවා இப்போ மனிதர்கள் இதனால் எனக்கு சொல்லுகிறார்கள், මේ නම් පාවිච්චි කරන්න එපා පාස්ටර්. பாஸ்டர் இந்த பெயர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். දෙවියන් වහන්සේව බලාගයි. ஓ தேவன் அதை பார்த்துக் கொள்வார். ඒ වගේ අයට මං කියන්න කැමතියි. அப்படிப்பட்ட உங்களுக்கு சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේ අපිටයි කියලා තියෙන මේ ගැන මේකට විරුද්ධව පොර බදින්න කියලා. தேவன் நமக்குத்தான் இங்கே சொல்லி இருக்கிறார் இதற்கு விரோதமாய் போராட வேண்டும் என்று. අද මම ඔයගොල්ලන්ට සහතික කරන්න යනවා ඒන්ජල් ටීවී එකෙන් එවලා තියෙන යම් පත්‍රිකාවක් නැත්තම් සංගරාවක් ඒකේ තියෙන දේවල් මම ඔබට පෙන්නලා මම ඔබට පෙන්නන්න යනවා කොහොමද මේ ව්‍යාජ ගුරුවරු බයිබලයට පටහැනි දේවල් කියලා මිනිස්සුන්ව රවට්ටන්නේ කියලා. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு விளங்கப்படுத்த போகிறேன். ஏஞ்சல் டிவியினாலே அனுப்பப்பட்டதான ஒரு சஞ்சிகையின் ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அதில் இருக்கிற விடயங்களை காண்பித்து இப்படிப்பட்ட பொய்யான உபதேசக்காரர்கள் அல்லது கள்ள போதனைகளை கொண்டு வருகிறவர்கள் எப்படி மனிதர்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதை நான் நேரடியாக நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறேன். මාව දන්නේ නැති අයට මං කියන්න කැමතියි. என்னை குறித்து அறிந்திராதவர்களுக்கு என்னை குறித்து அறிந்திருக்கிறவர்களோடு நான் பேசுகிறேன். ඒගොල්ලන්ට මං කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், මම කවුද කියලා. நான் யார் என்று சொல்ல මම விரும்புகிறேன். ලොකු කයියෙක් නෙවෙයි. நான் பெரிய ஆட்கள் கிடையாது, මම ලොකු පණ්ඩිතයෙක් නෙවෙයි. நான் ஒரு பெரிய பண்டிதனும் அல்ல. මේ රූපවාහිනිය හරහා සුභාරංචිය දේශනා කරන එකට විරුද්ධ වෙන එක්කෙනෙක් නෙවෙයි. அதாவது தொலைக்காட்சியின் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறவர்களுக்கு எதிரானவன் அல்ல நான். දේවදාසයන්ට විරුද්ධව කතා කරන එක්කෙනෙක් නෙවෙයි. தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவனும் அல்ல நான். මගේ අදහිලවන්තයෝ දන්නවා. என் விசுவாசிகள் அறிவார்கள், මම කියලා තියෙනවා පාස්ටර්ස්ලාට විරුද්ධව කතා කරන්න එපා. போதகர்மார்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு நான் கட்டளை சொல்லி இருக்கிறேன். මම නිකම් පාස්ටර් කෙනෙක්. நான் சாதாரண ஒரு போதகன், මම බයිබල් විදුහල් ප්‍රින්සිපල් කෙනෙක්. நான் வேதாகம கல்லூரியின் அதிபராய் இருக்கிறேன். මම ලෝකේ වටේ ගිහිල්ලා මම දේශනා කරන දේශකයෙක්. உலகமெங்கிலும் போய் நான் பிரசங்கித்து வருகிற ஒரு பிரசங்கியான். මිනිස්සු කියනවා මම බයිබල් විශාරදවරයෙක් කියලා. மனிதர்கள் சொல்லுகிறார்கள் நான் வேத பண்டிதன் என்று சொல்லுகிறார்கள். මොකා වුණත් මම යේසුස් වහන්සේගේ සේවකයෙක්. එච්චරයි මම. எதுவா இருந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், அவ்வளவுதான். ඒ නිසා මම දකිනවාද ලෝක වටේ இன்றைக்கு நான் பார்க்கிறேன் உலகமெங்கிலும் බොහෝ ක්‍රිස්තියානි ද්‍රවිඩයන් දෙමළාය இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தமிழ் விசுவாசிகள் ඒන්ජල් ටීවී එකට මුලා වෙලා ඉන්නවා. ஏஞ்சல் தொலைக்காட்சிக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். මම දෙමළෙන් කතා කරන්නේ නැතුව සිංහලෙන් කතා කරන්න හේතුව මොකක්ද දන්නවද? ஏன் நான் தமிழில் பேசாமல் சிங்களத்திலே போதகர் பேசுகிறார்? අද අපේ අහිංසක සිංහල හිතන උදවියක් මේකට රැවටෙන්න පටන් අරගෙන இன்றைக்கு நம்முடைய சிங்கள அருமை சகோதரர்கள் கூட இதனாலே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ඒ නිසා මම ඍජුව මේ අභියෝගය දෙනවා. ஆகவே நான் நேரடியாக இந்த சவாலை விடுக்க விரும்புகிறேன். ඕන කෙනෙක් ඇවිල්ලා මගෙත් එක්ක මේ ගැන කතා කරන්න තර්ක කරන්න. வேண்டிய ஒருவர் வந்து என்னோடு இதை குறித்து பேசலாம், விவாதிக்கலாம், தர்க்கிக்கலாம். මම කියන්න යන දේවල් බයිබලයට අනුව මම ඔප්පු කරනවා. நான் சொல்லுகிறதை வேதாகமத்தின் அடிப்படையிலே நான் நிரூபித்து காண்பிக்க போகிறேன். මේ බලන්න මොකද්ද ලියලා තියෙන්නේ කියලා. இங்கே பாருங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. රටවල් ගානට මේගොල්ලෝ ලොකු විකාශන මධ්‍යස්ථානයක් හදන්න යනවලු. தேசங்களுக்கான பன்னாட்டு ஒளிபரப்பு மையம். අවසාන කාලය වෙනුවෙන් දෙවියන් වහන්සේගේ අවසාන සැලැස්ම. கடைசி நாட்களுக்கான ஒரு கடைசி கால திட்டம். දෙවියන් වහන්සේ ඒන්ජල් ටීවී එක ගැන මොනවදලු කියන්නේ? ஏஞ்சல் டிவியை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்று இவர் சொல்லுகிறார். මේ මගේ නාලිකාව. இது என்னுடைய தொலைக்காட்சி சேனல். මේ මගේ හඬ. இது என்னுடைய தொனி. ලෝකාන්තය දක්වා මේ මගේ හඬ මේ නාලිකාව හරහා යනවලු. உலகம் எங்கில் பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் இந்த ஒளிபரப்பின் மூலம் என் சத்தம் செல்லுமா? එතකොට වෙන රූපවාහිනී නාලිකාවල දේශනා කරන දේශනා දෙවියන් වහන්සේගේ දේශනා නෙවෙයි. அப்ப வேறு தொலைக்காட்சிகள் மூலமாக ஒளிபரப்பப்படுகிற தேவனுடைய வார்த்தை அல்லவோ? එතකොට holy god god tv tbn ස්වර්ග tv
මේවා දෙවියන් වහන්සේගේ නාලිකා නෙවෙයි. அப்படியானால் ஹோலி கோட் டிபிஎன் அது சொர்க்க டிவி இவைகள் தேவனுடைய சேனல்கள் அல்லவா இல்லையோ? ඒ ගැන කිව්වොත් ඒගොල්ලෝ කියයි அவற்றை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள், ඉතින් අපි කිව්වේ නෑනේ මේක විතරයි අපේ නාලිකාව කියලා කියලා උන් කියයි. இவர்கள் அப்படி சொன்னால் சொல்லுவார்கள், எங்களுடையது மாத்திரம்தான் தேவனுடைய சேனல் என்று நாங்கள் சொல்லவில்லையே என்று. මිත්‍රෝනි මේ චිත්‍රය බලන්න. இப்ப அன்பானவர்களே பாருங்கள், இந்த புகைப்படத்தை பாருங்கள் அல்லது இந்த சித்திரத்தை பாருங்கள். දෙවියන් වහන්සේ මේගොල්ලන්ට දර්ශනයක් දුන්නලු. தேவன் இவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாராம். මේ වගේ විශාල ගොඩනැගිල්ලක් හදන්න කියලා. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்டிடத்தை, விசாலமான கட்டிடத்தை கட்டும்படியாக අවසාන කාලේ கடைசி காலத்திலே මේ දෙවියන් වහන්සේගේ සේවය කරන්න தேவனுடைய ஊழியத்தை செய்ய මේ වගේ ගොඩනැගිල්ලක් හදන්න කියලා ඒන්ජල් ටීවී එකට කිව්වලු. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டும்படியா ஏஞ்சல் டிவிக்கு சொன்னாராம். මේකට යන මුදල இதற்கு செலவாகின்ற பணமானது ඉන්දියානු කෝටි රුපියල් 250යිලු. இந்திய பண மதிப்பின்படி 250 கோடி ரூபாய்கள். ඒ කියන්නේ ලංකා මුදලින් කෝටි 550ක්. அதாவது இலங்கை ரூபாயிலே சொன்னால் 550 கோடி ரூபாய்கள். මිත්‍රවරුනි, அன்பானவர்களே, අපේ පොඩි ලංකාවේ எங்கள் சிறிய இலங்கையிலே අපිට හොඳ ලස්සන සභාවක් හදන්න நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான சிறிய சபை கட்ட ලක්ෂ 25ක් යයිද? 25 லட்சம் செல்லுமா? ලක්ෂ 25කින් හොඳ සභාවක් හදන්න පුළුවන් නේද? இல்லையா? இல்ல 25 லட்சத்திலே ஒரு அழகான நல்ல சபை ஒன்று கட்டலாம். அப்படித்தானே இலங்கையில? එතකොට කෝටියකට 1 கோடி ரூபாய்க்கு ලස්සන 25 ලක්ෂ ගොඩනැගිලි සහිත වූ සභාවන් 4ක් අපිට හදන්න පුළුවන්. 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 திறமையான அழகான கட்டிடங்களை கட்டி முடிக்கலாம். එතකොට කෝටි 550ට அப்படியானால் 550 கோடிகளுக்கு අපිට ලක්ෂ 25 බැගින් සභාවන් 2200ක් හදන්න පුළුවන්. 25 லட்சம் ரூபாய் படி 220 220 சபைகளை நாம் கட்டலாம் இலங்கையில. නේද? அப்படித்தானே? එහෙම එපාලු. அப்படி வேண்டாமா? මෙයාට මේ බිල්ඩිම හදන්න කෝටි 550 දෙන්නලු. இவருக்கு இந்த கட்டடத்தை கட்ட இலங்கை ரூபாயின் படி 550 கோடி ரூபாய் தரட்டுமா? දැන් මේ පත්‍රිකාව ඉන්දියාවට ගහපු එකක් නෙවෙයි. இந்த சஞ்சிகையானது இந்தியாவிற்கு அடிக்கப்பட்டது அல்ல. මම මල පැනලා ඉන්නේ. எனக்கு நன்றாய் கோபம் வந்து போயிருக்கிறது. මෙතන ගහලා තියෙනවා. இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. පාස්ටර් මේ ටික කියවන්න මම සිංහලෙන් පරිවර්තනය நான் කරන්න. இதை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் நன்கொடைகளை ඔබගේ මේ පඬුරු எங்கள் இலங்கை அலுவலக முகவரிக்கு அனுப்பலாம். අපේ ලංකා කාර්යාලයේ ලිපිනයට යවන්න පුළුවන්. මේ අපිට මේ තට්ටුව මේ අපිට ගහන්න හදන්නේ. இது யாரை தட்டுகிறார்? எங்கள் இலங்கையை தட்டுகிறார். හලෝ මේ බලන්න. ஐசே ஏஞ்சல் டிவி. ஹலோ ஐசே ஏஞ்சல் டிவி இங்க பாருங்க. උඹලා ඉන්දියාවේ ඉන්න දෙමළ ක්‍රිස්තියානි අයව කෑවා මදුවට. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை சாப்பிட்டு ஏமாற்றி விட்டது போதாதென்று උඹලා දැන් මගේ රටට ඇවිල්ලා ඉන්නවා. நீங்க இப்போ என்னுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறாய். අපේ ලංකාවේ එකෙක් எங்களுடைய இலங்கையில் ஒருவன் ඕගොල්ලන්ගේ රටට ඇවිල්ලා உங்களுடைய தேசத்திற்கு வந்து අපි சல்லි ඉල්ලලා නැහැ. எங்கள் தேசத்துக்கு பணம் கேட்டதில்லை. අපි ඕගොල්ලන්ගේ රටට ඇවිල්ලා ඕගොල්ලන්ගේ කිතුණුවගේ සාක්කුවට බැස්සේ නැහැ. நாங்கள் இந்தியாவிற்கு வந்து அங்குள்ள கிறிஸ்தவருடைய பக்கத்துக்குள்ள நாங்கள் இறங்கவில்லை. ஐசே අවුරුදු 30ක් අපේ රටේ යුද්ධයක් තිබුණා. ஐசே எங்களுடைய தேசத்திலே 30 ஆண்டுகள் யுத்தம் இருந்தது. අපේ ලංකාවේ අපිට මූලධර්මවාදීන් කියලා අපිට පුදුම පීඩා එල්ල කරලා තියෙනවා. எங்களுடைய தேசத்தில் எங்களுக்கு கொள்கைவாதிகள் அடிப்படைவாதிகள் என்று சொல்லலாம் முத்திரை குத்தி இருக்கிறார்கள். අද ගාස්සියට මේ කුඹුරු වල නිකන් තාරකා යට ඉඳගෙන සභාවන් කරන අය ගොඩක් ඉන්නවා. மரங்களுக்கு கீழே சும்மா நட்சத்திரங்களுக்கு கீழே இருந்து சபைகளை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். මේ ලෝකේ වටේ යන මේ පාස්ටර් සුරේෂ්ගේ සභාව සයිස් එක දැක්කද? உலகத்தார் சொல்லுகிறார், இங்க பாருங்க பாஸ்டர் சுரேஷனுடைய சபை அளவை பாருங்கள். හැමෝම ඉඳලා තෙරපිලා ඉඳ ගනින් කිව්වනම් 300ක්වත් දාන්න බෑ. எவ்வளவுதான் நெருக்கி அமர்ந்து கொண்டால் 300 பேரை இங்கே போட முடியாது. අපිට මේක ඇති මේක වැඩි කියලා අපි සන්තෝෂෙන් ඉන්නවා. நமக்கு இது போதும், இது அதிகம் என்றும் நாம் சந்தோஷப்படுகிறோம். මේ මිනිස්සු ඉන්දියාවේ ඉන්න ක්‍රිස්තියානි අයව රැවට්ටුවා මදිවට இவர்கள் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை ஏமாற்றி வஞ்சித்தது போதாதென்று අපේ ලංකාවේ ඉන්න අහිංසක ක්‍රිස්තියානි අයගේ සල්ලි වලට විදින්න මම ලංකාවට ඇවිල්ලා. இலங்கையில் இருக்கிற அப்பாவி தமிழ் கிறிஸ்தவர்களை அடிக்கும்படி அவர்களுடைய பணங்களை ஏமாற்றி பெறும்படியாய் வந்திருக்கிறார்கள். එනිසා මට අයිතිවාසිකමක් තියෙනවා අපේ ලංකාවේ ඉන්න අපේ ක්‍රිස්තියානි අයව බේරන්න. ஆகவே எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது. எங்கள் தேசத்தில் இருக்க எங்களுடைய கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. එතන වාසිங்க தயவு செய்து
உங்கள் நன்கொடைகளை කරුණා කරලා ඔබගේ පඬුරු காசோலை චෙක් டிடி அல்லது ஆன்லைன் மூலமாக அனுப்பும் போது ඉඳ අම්මා පරිගණකයෙන් අන්තර්ජාලයෙන් උත් යවපන්ලු ட்ரினிட்டி ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்று குறிப்பிடுங்கள். ட்ரினிட்டி ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் කියලා ලියලා දෙන්නලු. அதோடு தயவு செய்து உங்கள் முழுமையான வசிப்பிட முகவரியுடன் உங்களது கைபேசி எண்களையும் தெளிவாக எழுதி இந்த நன்கொடை கட்டிட பணிக்காக என்று குறிப்பிட்டு எழுதவும். ඔයගොල්ලන්ගේ පඬුරුත් එක්ක ඔයගොල්ලන්ගේ ඇඩ්‍රස් එක දෙන්නලු. ටෙලිෆෝන් නම්බරේ දෙන්නලු. එතකොට උන්ට පුළුවන්ලු ඔයගොල්ලන්ගේ ගෙදරටම ඇවිල්ලා ඔයගොල්ලන්ව විදින්න. இதன் மூலம் உங்களுக்கு ரசீது மற்றும் உங்களுக்குரிய பரிசை நாங்கள் அனுப்பி வைப்பதற்கு வசதியாக இருக்கும். ඒගොල්ලෝ රිසිට් දෙනවලු ඒත් එක තෑග්ගතුත් දෙනවලු. මොකක් හරි පොල් ගෙඩි ටිකක් එහෙම දාලා තෑගි දෙනවා ඇති. அவர்கள் இதோடு கூட சில தேங்காய்களை அனுப்பி எங்களுக்கு பரிசும் கொடுப்பார்களாம். දැන් මිත්‍රනේ ඔයගොල්ලන්ට පේනවා ඇති. அன்பானவர்களே, சிநேகிதர்கள், உங்களுக்கு இப்பொழுது தெரியும் අද නම් අපේ පාස්ටර් සුරේෂ් ඉන්නේ පොඩ්ඩක් මල පැනලා කියලා. இன்றைக்கு பாஸ்டர் சுரேஷ் கொஞ்சம் கோபம் போய் இருக்கிறார் என்று நீங்கள் මල நினைக்கலாம். පැනලා නෙවෙයි. கோபம் போய் அல்ல, මගේ ආත්මේ ප්‍රාණේ ශරීරේ තැන් මාරු වෙලා තියෙන්නේ. என்னுடைய ஆவி ஆத்மா சரத்து இடமெல்லாம் மாறி இருக்கிறது. ඒ නිසා මගේ භාෂාවෙන් මං කියන්නම්. என்னுடைய பாஷையிலே நான் சொல்லுகிறேன். මේ වල් ඌරෝ இந்த காட்டு பண்டிகள் මුන් කියන එක බලන්න මොකද්ද කියලා. இவங்க சொல்றதை பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. ගොඩක් ඒවා කියනවා. நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. 4 பக்கம் இருக்கிறது. ඕ පිටු හතරක්ද 1යි 2යි 3යි 4යි මේක තමයි ඉල්ලන කොටස. මේක පින්තූරේ මුන් කියන සමහර දේවල් මම පොඩ්ඩක් ඔයගලන්ට කියන්නම්. හොඳේ. இப்போ அவர்கள் சொல்லுகிற சில விடயங்களை பாஸ்டர் உங்களுக்கு சொல்லுவார். ඉතින් මේ දෙවියන් වහන්සේ මෙයාට දුන්නලු සැලැස්ම මේ ටීවී ස්ටුඩියෝ එහෙම හදන්න. தேவன் இவருக்கென்று ஒரு திட்டத்தை கொடுத்தாராம் இந்த டிவி ஸ்டேஷனை அமைப்பதற்கு, ஸ்டுடியோவை. ඒවා ගැන ඕනේ නැහැ. දැන් මට ඔරොප්පු වෙලා ඉන්න එක විතරක් අපි බලමු. ගොඩක් තියෙනවා. இப்போ ஏறி இருக்கிற விடயத்தை மட்டும் நான் பார்ப்போம். நிறைய இருக்குது. ஆனா எனக்கு இப்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறத நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். பாஸ்டர் நீங்க இதெல்லாம் வாசிங்க. ஓகே. டிசம்பர் 4ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு அன்று காலையில் மியான்மர் பயணத்தில் 2015 දෙසැම්බර් 4 වෙනිදා උදෑසන மியான்மர் ஊழிய பயணத்தில் මෙයා මියන්මාර් වලට ගිහින් හිටියලු සේවයට. එදා எனது வலது பக்கத்தில் நான் ஒரு பிரசன்னத்தை உணர்ந்தேன். හිටපු ගමන් මෙයාගේ දකුණු පැත්තේ 아무තු අභිමුඛයක් ආවලු. நான் என் கண்களை திறந்து பார்த்தபோது ඒතකොට ඇස් ඇරලා මෙහෙම බලනකොට නෑ ඔයාත් එහෙම අර ඒ ෆීල් එකේ කියන්න. හරි, හරි. බලනකොට ஒரு தூதனை கண்டு இன்ப அதிர்ச்சிக்குள்ளானேன். දේව දූතයෙක් ළඟ හිටගෙන ඉන්නවා දැකලා මෙයාට නිකන් ඕ මිත්‍රවරුනි මම පාස්ටර් කෙනෙක් වෙලා අවුරුදු 31යි. அன்பானவர்களே, நான் 31 வருடங்களாய் போதகனாய் இருக்கிறேன், பாஸ்டராக. එක දූතයෙක්වත් මගේ ගෙදරට ආවේ නෑනේ හලු. ஒரு நாள் கூட ஒரு தூதனாவது என்னுடைய வீட்டிற்கு வரவில்லை. ඕගොල්ලොත් මෙතන ඉන්නවනේ. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க தானே? ඕගොල්ලෝ නිරාහාර ඉන්නේ නැද්ද? நீங்க உபவாசம் இருக்கலையா? පාස්ටර් රාජා ඉන්නවා. பாஸ்டர் ராஜா இருக்கிறார். 89 ඉඳන් සේවය කරනවා. 89ஆம் ஆண்டிலிருந்து ஊழியம் செய்கிறார். 2017යි දැන්. இப்போ 2017ஆம் ஆண்டு. එක දූතයෙක් ආවද වගේ ගෙදරට? ஒரு தூதனாக உங்க வீட்டுக்கு வந்தானா? නෑ නෑ කියනවා. அவர் இல்லை இல்லை என்று එතකොට சொல்லுகிறார். අපි පාස්ටර්ලා නෙවෙයිද? அப்ப நாங்கெல்லாம் பாஸ்டர்மார் கிடையாதா? එතන මෙයා ගාවට දූතයෙක් ආවලු. இப்போ இவரிடத்துல தூதன் வந்தாராம். ඇවිල්ලා அவருடைய முதல் கேள்வியே එයාගේ දූතයාගේ පළවෙනිම ප්‍රශ්නේ என்னை உனக்கு தெரியாதா? මව අඳුරනවද? දේව දූතයා ඉල්ලන හලෝ මාව මතක තියනවද? என்னை உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அவருடைய சிரித்த முகத்தை பார்த்து நிச்சயமாக எனக்கு தெரிகிறது. ඒ hina වුණ දේව දූතයා දිහා බලලා මෙයා කියනවලු මට මොකද අමතක වෙන්නේ? මට ෂුවර් රව මතකයි නේ කියලා. මේක අහගන්න මිත්‍රෝනේ අහගන්න. hina වෙමු අපි. නමුත් මේක අහන්න. හොඳට අහගන්න. என்ன கேட்டுக்கொள்ளுங்க. 2007இல் ஏஞ்சல் டிவியின் கட்டிட திட்டத்தை என்னிடம் கொண்டு வந்த தேவதூதன் நீர்தான். 2007 ඒන්ජල් TV ගොඩනැගිල්ලට ප්ලෑනක් ඇඳලා ඒක ගෙනල්ලා දුන්න දේවදූතයා ඔයාලු. මගේ අම්මෝ ඒ TV ස්ටේෂන් එකට ප්ලෑන් ඇඳලා තියෙන්නේ දේවදූතෙක්. யோசி வந்துட்டு அம்மா அந்த டிவி ஸ்டேஷனுக்கு பிளான் வரைஞ்சதே தேவதூதனா. හොඳ වෙලාවට මේක ලංකාවේ උනේ නැහැ. நல்ல வேளை இது இலங்கையில நடக்கல. මම ප්‍රාදේශීය සභාවට ගිහින් நான் பிரதேச செயலகத்துக்கு போய் ප්ලෑන් එකක් දීලා
ஒரு பிளானை கொடுத்து මේක මට පාස් කරලා දෙන්න කියලා කිව්වා. இதை எனக்கு இதை பாஸ் பண்ணி தாருங்கள் என்று சொன்னார். ඒගොල්ලෝ අහනවා මේක ඇඳපු මේ එයාට මොනවද කියන්නේ? ප්ලෑන් අඳින එක්කනට මොනවද කියන්නේ? නෑ සිංහලෙන්. ගෘහ නිර්මාණ ශිල්ප නෑ ප්ලෑන් අඳින කට්ටියට වෙන නමක් තියෙනවා. හරි. කවුද මේක ඇඳේ කියලා අහයි. அதை கொண்டு போய் அவர்களிடத்தில் திட்டத்தை வரைபடத்தை கொடுத்து கேட்டா சொல்லுவாங்க இந்த கட்டிட நிர்மாண வரைஞர் எங்க என்று கேட்பார்கள். ඒතර මං කිව්වොත් එහෙම නෑ මේ දේව දූතෙක් ඇඳලා දුන්නේ කියලා. அப்ப நான் சொன்னா இல்ல இல்ல இது தேவதூதன் தான் வரைஞ்சு கொடுத்தாருண்டா. මොනවද වෙන්නේ? ඔයගොල්ලෝ හිතලා බලන්න. நீங்க யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும். මුන් අපිව ගොනාට අඳනවා. හලෝ. இவங்க நம்மள கழுதைக்கு கொடுத்துறாங்க. ඇතහිලි වන්තයිනි. விசுவாசிகளே මොලේ පාවිච්චි කරන්න. கொஞ்சம் மூளையை பயன்படுத்துங்கள். சாலமோன்ට පවා දේවදූතයෙක් ඇවිල්ලා ප්ලෑන් දුන්නේ නැහැ ඔයි. சாலமோனுக்கு கூட தேவதூதன் வந்து பிளான் கொடுக்கல. செருபாபேல்ට පවා දේවදූතයෙක් ඇවිල්ලා ප්ලෑන් දුන්නේ නැහැ නේ. செருபாபேலுக்கு கூட அங்க வந்து பிளான் கொடுக்கவில்லை. ඒගොල්ලෝ දේවමාලිගා හැදුවා. அவங்க தேவ ஆலயத்தை கட்டினார்கள். මේ ඒන්ජල් ටීවී එකට ප්ලෑන් ඇඳලා දුන්නේ தேவதூதனா. දේවදූතේ. இதுக்கு பிளான் கொடுத்தது தேவதூதனாமா. දැන් මොනවටද ඇවිල්ලා ඉන්නේ? அவர் புன்னகைத்து එයා hina වෙලා கட்டிட திட்டம் ஒப்புதல் ஆகிவிட்டது என்று உமக்கு சொல்ல பிதாவினால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். මේ ගොඩනැගිල්ලේ සැලැස්ම අහගන්න. මේ ගොඩනැගිල්ලේ සැලැස්ම ස්වර්ගයේ පාස් වුණා කියලා පියාණන් වහන්සේ කියන්න කිව්වා කියලා මේ දූතයා ඇවිල්ලා කියනවා. හලෝ யோசிச்சு பாருங்க, கேளுங்க. இந்த கட்டிட திட்டம் இது பரலோகத்தில் பிதாவினாலே அனுமதிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல நான் வந்தேன் என்று சொல்கிறார். ஏஞ்சல் டிவி சாது சுந்தர் செல்வராஜ். ஏஞ்சல் டிவி சாது சுந்தர் செல்வராஜ் பிளான் ඇඳලා பிளானை வரைஞ்சு පියාණන් වහන්සේට දීලා அவர் பிதாவுக்கு கொடுத்துட்டார். ඒක පාස් ඒක මොනවා උනාද මන් දන්නේ නැහැ ස්වර්ගේ. அது பாஸ், அது என்ன உட்டப்பட்டா நடந்தது நமக்கு தெரியாது. පාස් උනා කියලා ඒ ප්ලෑන ගෙනල්ලා දෙන්න දේවදූතයෙක් ඇවිල්ලා. அது பாஸ் ஆயிட்டு கொண்டு வந்து கொடுக்க ஒரு தேவதூதனா. මේක බලන්නකෝ. இதை செய்து முடிக்க தேவையான எல்லா வளங்களும் உதவியும் உமக்கு கொடுக்கப்படும் என்றார். මේක හදලා ඉවර කරන්න හැම මුදලක්ම හැම ද්‍රව්‍යයක්ම ඔබට දෙනු ලැබේ කියලා කියනවලු. එහෙනම් ඇයි දෙයියා සල්ලි ඉල්ලන්නේ? அப்ப ஏன் காசு கேட்கிறாங்க? தேவன் எல்லாம் தருவேன் என்று சொல்லி சொன்னார். ඇයි කිරිකොකා අපේ සාක්කුවට විදින්න එන්නේ? ஐயோ என்ன பால் கொக்கே ஏன் எங்கிட்ட காசு கேட்கிறாங்க? අවුරුදු 30ක් අපි සිවිල් යුද්ධයක් ඉවර කරලා මේ දැනේ පොඩ අපි නැගිටින්නේ ලංකාව. இப்பதானே 30 வருட சிவில் யுத்தம் முடிந்து கொஞ்சம் கொஞ்சமா இலங்கை எழும்பிக் கொண்டிருக்கிறது. දැන් තමයි අපි ටික ටික ඔළුව උස්සන්නේ රටක් හැටියට. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாடாக தலை தூக்குகிறோம். දැන් තමයි ටිකට් එක අපේ පාරවල් හැදීගෙන එන්නේ. இப்பதான் எங்களுடைய ரோட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீதிகள் எல்லாம் செப்பனிடப்படுகிறது, செய்யப்படுகிறது. මේ දවස්වල එයාපෝට් එකේ රන්වේ එක ආයෙ රිපෙයාර් කරනවලු. இன்றைக்கு இந்த நாட்களில் ஏர்போர்ட்டில் இருக்கிற ரன்வேயை திருத்தம் செய்கிறார்கள். ඉතින් පියාණන් වහන්සේ ඔයගලන්ට சல்லி දීලා තියෙනවා නා? பிதா உங்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டார் என்றால் ඇයි දෙයියා ඉන්දියාවෙන් ලංකාවට ඇවිල්ලා අපේ සාක්කුවට විදින්න හදන්නේ? அப்ப ஏன் நீங்க இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து எங்களுடைய பாக்கெட்டுக்கு அடி போட பாக்குறீங்க? දැන් මිත්‍රයනි ඔයගලන්ට තව ටිකක් මම පෙන්නන්න. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். මේ බලන්න මේවා බයිබලයට හරියනවාද කියලා හිතා ගන්න. හොඳේ? இத பாருங்க, இதெல்லாம் வேதத்துக்கு ஒத்து போகிறதா என்று வாசியுங்கள். මම මුළු පත්‍රිකාවම නෙවෙයි ඔය කියවන්නේ. முழு சஞ்சிகையும் வாசிக்கல, ටික ටික කියවන්නේ. கொஞ்சம் கொஞ்சம். මේ නිතර ඉඳලා. இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தான் நவம்பர் 1983 நான் தெளிவாக பார்த்த தரிசனம் எனக்கு புரிகிறது. 1983 මෙයා දැකපු දර්ශනයක් දැන් එයාට තේරෙන්නේලු. බලමු මොකක්ද ඒ දර්ශනය කියලා. என்னை ஒரு ஜெப கூட்டத்தில் இருப்பதாக நான் கண்டேன். ආගන්න මිත්‍රෝනේ මම පරිවර්තනය කරනවා මේ පාස්ට් එක කියවනවා. හොඳේ? මෙයා සාදු සුන්දර් සෙල්වරාජ් යාඥා රැස්වීමක ඉඳගෙන ඉන්නවලු. திடீரென்று நான் பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங் அவர்கள் வந்து ஜெப அறைக்கு வெளியே நிற்க கண்டேன். ශුද්ධවන්තයෙක් වන සාදු සුන්දර් සිං ඇවිල්ලා ඒ යාඥා කාමරේ එළියේ හිටගෙන ඉන්න එක මෙයා දැක්කලු. මිත්‍රෝනි කවුද සාදු සුන්දර් සිං? அன்பானவர்கள், யார் இந்த சாது சுந்தர் சிங்? ඉස්සර ඉන්දියාවේ සේවය කරපු ඇත්තටම හොඳට සේවය කරපු ශුද්ධවන්තයෙක්. உண்மையாக இந்தியாவிலே முன்பு ஊழியம் செய்த மிகவும் நன்றாய் ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவான். එයාගේ කාලේ
මේ ෆොටෝ කැමරා තිබ්බේ නැහැ. அவருடைய காலகட்டத்தில் கேமரா இருக்கு இல்ல போட்டோ கேமரா. ඒ නිසා අපි දන්නේ එයා කොහොමද ඉන්නේ කියලා. ஆகவே எங்களுக்கு தெரியாது அவர் எந்த ரூபத்திலே எப்படி இருப்பார் என்று. අපි දන්නවා මැරුණ අය එන්නේ නැහැ කියලා නේද? எங்களுக்கு நன்றாய் தெரியும் மரித்தவர்கள் திரும்பி வருவதில்லை மீண்டும். කොච්චර සුද්ධවන්තයෝ වුණත් මැරුණ අය එන්නේ නැහනේ. எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும் மரித்தவர்கள் திரும்ப வர முடியாது. එතකොට මේ කාමරයට එළිය ඇවිල්ලා සාදු සුන්දරසිංහ හිටගෙන ඉන්නවලු. அப்ப இவருடைய அறைக்கு ஜெப அறைக்கு வெளியே வந்து சாது சுந்தர் சிங் நிற்கிறாராம். මෙයා කොහොමද දන්නේ එයා සාදු සුන්දරසිංහ කියලා? இவருக்கு எப்படி தெரியும் அவர்தான் சாது சுந்தர் சிங் என்று? ලොකු බෝඩ් එකක් දාගෙන ආවද මං සාදු සුන්දරසිංහ කියලා. பெரிய ஒரு போர்ட் போட்டு வந்தாரா நான் சாது சுந்தர் சிங்? එහෙම බෝඩ් එක දාගෙන ආවත් அப்படித்தான் போர்ட் போட்டு வந்திருந்தாலும் අදටත් ගොඩක් අය ඉන්නවා සාදු සුන්දරසිංහ කියන නමින්. இன்றைக்கும் அநேகர் இருக்கிறார்கள் சாது சுந்தர் சிங் என்ற பெயரோடு. මේ හදේ මොනවද මේ කියන්නේ? இந்த நபர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? කියවන්නකෝ. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் அவரிடமாய் ஓடினேன். මෙයා නැගිටලා දිව්වලු එළියට අරයගෙන් ආශිර්වාද අරගන්න. කවුද? අර මැරිච්ච අර දැන් සුද්ධාන්තේ ඇවිල්ලා ඉන්නවනේ එයාගේ. அவர் குனிந்து என்னை ஆசீர்வதித்து එයා නැවිලා මෙයාට ආශිර්වාද කරාලු. பின் என்னை மேலே தூக்கி அவர் தோள்களின் மேல் என்னை உட்கார வைத்தார். කෙවින් වරෙන් පුතේ. கெவின் වරෙන් வாங்க. දැන් කෙවින් තමා සාදු සුන්දර් සෙල්වරාජ්. இப்ப கெவின் தான் சாது சுந்தர் செல்வராஜ். මං තමා සාදු සුන්දර්සිංහ. சாது சுந்தர் சிங் இவர்தான். ඉතින් මෙයාව මම නැවිලා ආශිර්වාද කරලා இவர் அவர் குனிந்து ஆசீர்வதிச்சிட்டு මේවා වඩාගෙන இவரை தூக்கி අම්මා උඹේ සයිස් එක உண்ட එම්ම කරේ තියාගත්තලු බෑ පුතේ පලයන් යන්න. අම්මා බෑ. සාදු සුන්දර්සිංහ මේ හාදාව යනවා කරේ තියාගත්තා. சாது சுந்தர் சிங் இவர் இப்படியே தூக்கி தோல்ல வச்சுட்டாரா. පොඩ්ඩක් ඉන්න. கொஞ்சம் பொறுங்க. මේක හරිද? இது சரியா? මේක බයිබලයට හරිද? இது வேதாகமத்தோடு ஒத்து போகிறதா? බයිබලේ කාව හරි කවුරු හරි මේව කරේ උස්සගෙන ගියාද? வேதாகமத்தில் யாராவது யாரை தோளின் மேலே தூக்கி கொண்டு போனார்களா? පරණ කිවිසුම හරි අලුත් කිවිසුම හරි. பழைய ஏற்பாட்டிலே சரி புதிய ஏற்பாட்டிலே சரி. අහන්නකෝ. பாருங்க, நான் கீழே பார்த்தபோது இப்போது நான் பரிசுத்தவான் யோவான் ஸ்நானகனின் தோள் மேல் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். සාදු සුන්දර්සිංහලු මෙයාව උස්සලා කරේ තිබ්බේ. උඩ ඉඳගෙන නැවිලා බලනකොට බලද්දී එයා සාදු සුන්දර්සිංහ නෙවෙයිලු යොහාන් බවතිස්තලු. මිත්‍රවරුනි அன்பானவர்களே, කැමරා එකෙන් බලන කට්ටියට මට තේරෙන මේ කට්ටිය hina වෙනවා මෙතන. தொலைக்காட்சியிலே கேமராவில் பார்க்கிறவங்க நீங்க எப்படி தெரியும் எல்லாம் சிரிக்கிறாங்க இங்க. සාදු සුන්දර්සිංහ මෙයාව උස්සලා කරේ තියාගත්තලු. சாது சுந்தர் சிங் இவரை தூக்கி தோல்ல வைத்தாரா. මෙයා කරේ ඉඳන් නැවිලා බලනකොට இவர் தோல்ல இருந்து கீழே குனிஞ்சு பார்க்கும்போது උස්සගෙන ඉන්නේ සාදු සුන්දර්සිංහ නෙවෙයිලු தூக்கி வைத்திருப்பது சாது சுந்தர் சிங் இல்லையா, යොහාන් බවතිස්තලු. யோவான் ஸ்நானகனா. ඒ කියන්නේ ටං ගාලා සාදු සුන්දර්සිංහ යොහාන් බවතිස්ත වුණා. அப்போ டங் என்று சொல்லி சாது சுந்தர் சிங் யோவான் ஸ்நானனாக மாறிவிட்டார். ඔය මොනවද මේ කියන්නේ? என்ன ஐயா இது சொல்லுகிறாங்க இவங்க எல்லாம்? ඔයාලට තේරෙනවද brothers sisters? சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு புரிகிறதா? මෝඩ කතා, முட்டாள் கதை, පිස්සු කතා, பைத்திய கதை, බයිබලයට පටහැනි කතා. வேதத்திற்கு முரணான கதை. මම බයිබලේ දේශනා කරන්නේ උන්. இவர்கள் வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள். මම හොරු இவர்கள் கள்வர்கள், බොරුකාරයෝ. பொய்யர்கள். බලන්න බොරු කියන හැටි. பாருங்க பொய்ய பேசுற விதத்தை. දැන් බලන්න ඊළඟට බලන්න. அடுத்து பார்ப்போம். தம் தோள்களில் என்னை சுமந்து கொண்டே ஒரு அடர்ந்த காட்டுக்குள் யோவான் ஸ்நானகன் நடக்க ஆரம்பித்தார். යොහාන් බවතිස්ත මෙයාව කරේ උස්සගෙන හද්ද කැලෑවක් තුලින් ඇවිදගෙන යනවලු. ஒரு ஒளிப்பந்து பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க எங்களுக்கு முன் சென்றது. ඉතින් අර පාර අඳුරු වගේ නිසා ගිනි බෝලයක් ඉස්සරහින් යනවලු මේගොල්ලන්ට එළිය දෙන්න. கொஞ்சம் நடந்த பிறகு පොඩ්ඩක් දුර ගියායින් පස්සේ මේක අහගන්න තව තියෙනවා කොමඩි. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று එක තැනක එයා හිටගෙන යොහාන් බවතිස්ත என்னை கீழே விட்டார். මෙයාම බැස්සුවලු. எனது வலது பக்கத்தில் நன்றாக ஒளியூட்டப்பட்ட ஒரு பெரிய குகையை நான் பார்த்தேன். එතකොට මගේ දකුණු පැත්තේ හොඳ ආලෝකයෙන් පිරිච්ච ගුහාවක් දැක්කලු. அதற்குள் கர்த்தராகிய இயேசு ஒரு கற்பாறையின் மேல் உட்கார்ந்து இருக்க கண்டேன். ඒ ගුහාවේ යේසුස් වහන්සේ ගලක් උඩ ඉඳගෙන ඉන්නවලු.
அவர் பல குழந்தைகளால் சூழப்பட்டிருந்தார். එයාව වට වෙලා හිටියලු ළමයි. මේ පොඩ්ඩක් ඉන්න. හලෝ කැමරා එකේ මේක බලන කට්ටිය ඔයගලන්ට තේරෙනවද මේක? கேமராவில் இதை பார்க்கிறவர்கள் புரிகிறதா என்ன சொல்லுகிறார் என்று? ඇත්තටම මුන් ලියලා තියෙන එක මං කියන්නේ අතින් කකුලෙන් දාලා නෙමෙයි මේක. கையால வாயால போட்டு சொல்லல, அவங்க எழுதி இருக்கிறத தான் வாசி. යොහාන් බවතිස්ත මෙයාව උස්සගෙන යනලු කැලේ. யோவான் ஸ்நானகன் இவரை தூக்கிட்டு போறாரா காட்டுக்குள்ள. බස්සපුවාම ගුහාවක්ලු. அங்கே இறக்கி விட்டா பெரிய குகையா. ඒක යේසුස් වහන්සේ ගලක් උඩ ඉඳගෙන පොඩි ළමයින්ට සන්ඩේ ස්කූල් කර කර ඉන්නවා. அங்கே இயேசு கற்குகைக்குள்ள இருந்து சின்ன பிள்ளைக்கு ஒரு கற்பாறையில இருந்து சண்டே ஸ்கூல் படிப்பிச்சு கொடுத்தார். இது ஒரு வகையான பயிற்சி மையம் என்று அன்று எனக்கு தெரிந்தது. එතකොට මෙයාට තේරෙනවලු මේක යම් පුහුණු මධ්‍යස්ථානයක් කියලා. இப்போது இறுதியாக 33 ஆண்டுகள் கழித்து இந்த தரிசனம் என்னவென்று எனக்கு தெரிந்தது. දැන් අවුරුදු 33කට පස්සේ දැනෙයිලු තේරෙන්නේ දර්ශනේ මොකක්ද කියලා. நான் ஒரு பயிற்சி மையத்தை நிறுவவும் அதில் தேவனே வந்து மக்களுக்கு கற்பித்து பயிற்றுவித்து தயார்படுத்தவும் விரும்புகிறார் என்பது. මෙයාට දෙවියන් වහන්සේ කියනවලු ඔයා එකක් හදන්න මේ වගේ පුහුණු මධ්‍යස්ථානයක් හදන්න. ඒකට දෙවියන් වහන්සේම ඇවිල්ලා මිනිස්සුන්ට උගන්වන්න යනවලු. මගේ දෙයියනේ. පාස්ටර් මෙතන දාලා තියෙන බයිබල් පදේ மீகா 4:2 ව්‍යාජ ගුරුවරුනේ මුන් බයිබල් பொய்யான தீர்க்கதரிசிகள், பொய்யான போதகர்கள், පිස්සෝ. பைத்தியக்காரங்க. තව තියෙනවා இன்னும் இருக்கு. මට තැනක් හදන්න කියලා දෙවියන් වහන්සේ කිව්වලු. அவருக்கு தேவனுக்கு ஒரு இடத்தை கட்டும்படியாய் தேவன் சொன்னாரா. දැන් මේ ටික කියවන්නකෝ. இந்த இதை வாசிக்கிறேன். මෙන්න තවත් කුණු හරපයක්. இன்னொரு தூசணம். கற்றுக் கொடுக்க, பயிற்சி கொடுக்க மற்றும் பகிர்ந்து கொடுக்க உலகம் முழுவதிலும் இருந்து சிறந்த உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நாங்கள் கொண்டு வருவோம். උගන්වන්න පුහුණු කරන්න ඒ වගේම බෙදලා දෙන්න ලෝකේ වටේ ඉඳලා අවංක දෙවියන් වහන්සේගේ අනාගත වත්වරු මුල මේගොල්ලෝ කියනවලු. இது உங்கள் சாதாரண வேதாகம பள்ளியாக இருக்காது. මේක නිකන් සාමාන්‍ය බයිබල් ඉස්කෝලයක් වගේ නෑ. මේ බයිබල් ස්ටුඩන්ට්ස් ඉන්නවා මෙතන. இங்கே வேதாகம கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள். ඕගොල්ලෝ ඇවිල්ලා ඉන්න බයිබල් ස්කූල් එක වැඩක් නෑ. நீங்க வந்திருக்கிற வேதாகம கல்லூரி பிரயோஜனம் இல்லை அவ்வளவு. මොකද ඕගොල්ලන්ට උගන්වන්නේ පාස්ටර් සුරේෂ්, පාස්ටර් තුෂාර මොකද්ද? ඉංග්‍රීසි වලින් කියමු වෙනවා. මේ ඉංග්‍රීසි වලින් කියන්නලු. මේ අපේ ලංකාවේ අයගේ සාක්කුවට විදින්න යන්නේ සිංහල අයව අපි බේරන්න ඕනේ. எங்களுடைய இலங்கையர்களுடைய பாக்கெட்டுக்கு தான் வெடி வைக்க போறாங்க. இலங்கையர்கள் தமிழ் சிங்கள விசுவாசிகளை காப்பாற்ற வேண்டும். පුතේ මේ ටික එඩිට් කරන්න එපා. පාස්ටර් තුෂාර ඇවිල්ලා ඉංග්‍රීසියෙන් කියන්න කියලා කියපු එක එඩිට් කරන්න එපා. හරිද? ඉංග්‍රීසියෙන් කියමු. ஆங்கிலத்திலே பிறகு මේ සිංහල අය පව්. சிங்களவர்கள் தமிழர்கள் பாவம். දෙමළ අය නිකම්ම මුලා වෙලා. தமிழர்கள் ஏற்கனவே சும்மாவே ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். සිංහලයන්ගේ සාක්කුවටත් විදින්න මුන් ඇවිල්ලා. இப்ப சிங்களுடைய பாக்கெட்டையும் விதை அங்கே அடிக்க போறோம். நீங்கள் மகிமையுள்ள தேவ பிரசன்னத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மகிமையிலுள்ள பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் கற்றுத்தரும் ஒரு ஆவிக்குரிய பயிற்சி பள்ளியாகும். ඒක ඇවිල්ලා මහිමවත් ඉස්කෝලයක්ලු. ඒකේ උගන්වන්නේ දේව දූතයින්ලු. அதுல கற்றுக் கொடுக்கிறது தேவதூதர்களா. එහෙනම් අස් වෙනවද ඕගොල්ලෝ? அப்ப நீங்க எல்லாம் மாணவர்களே விலகுறீங்களா இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து? අස් වෙලා යන්න දේව දූතයෝ උගන්වනවලු. அங்க வேதாவ கல்லு அங்க தேவதூதர்கள் படிச்சு தருவாங்களாம். சமீபத்தில் நடந்த ஏஞ்சல் டிவி பணியாளர்கள் பங்கேற்ற 40 நாட்கள் ஒருங்கிணைந்த உபவாசத்தின் போது මෑතකදී පවත්වන ලද ඒන්ජල් ටීවී සමාගමේ වැඩ කරන අයගේ දින 40 නිරාහාරයේ அவர்களில் பலர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவத்தை பெற்றனர். ඒ අයගෙන් බොහෝ දෙනෙක් ස්වර්ගයට ගිහින් ආපු අත්දැකීම දැක්කලු. මේ දැන් ඉතින් මවුන්ට් කාමෙලක වැඩ කරන අය පොඩ්ඩක් ගිහලා ඒකේ වැඩ කරන්න. இப்ப மவுண்ட் காமல்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் போய் பரலோகத்துக்கு அங்க வேலை செய்யுங்க, பரலோகம் போயிட்டு வரலாம். යමුද? போவா. මේ මගේ වැඩසටහන් බලන කට්ටිය යන්න ඉන්දියාවට. என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்க போவா. நாங்களும் இந்தியாவில் உள்ளவங்களும். මම එහෙමනම් මට පඩි එපා. எனக்கு இந்த கடியெல்லாம் வேண்டாம். නෑ පඩි எனக்கு சம்பளம் தேவையில்லை. මං ඒන්ජල් ටීවී එකට ගිහලා නොමිලේ වැඩ කරන්න අතු ගන්නම්. நான் ஏஞ்சல் டிவிக்கு போய் இலவசமாய் வேலை செய்கிறேன், கூட்டுற வேலையாவது செய்கிறேன். අන්න ස්වර්ගයට ගෙනියලා ගේනවලු. பரலோகத்துக்கு கூட்டி வராங்களாம். පට්ට හොරු. பட்ட கல்லங்க. அங்கு அவர்கள் கர்த்தரால் மகிமையில் உள்ள பரிசுத்தவான்களால் மேலும் தூதர்களால் கூட கற்றுக் கொடுக்கப்பட்டனர். ඒ වගේ ස්වර්ගයට ගියා නේද ඒන්ජල් ටීවී කාරයෝ? ඒ අයට
දේව දූතයෝ ඉගැන්වලු. පරණ ගෙවිසුමේ ශුද්ධවන්තයන් ඉගැන්වලු. යේසුස් වහන්සේ ඉගැන්වලු. මේ බලන්න මේක කියන්න. இப்படித்தான் පොඩ්ඩක් ඉන්න මේක පොඩ්ඩක් කියන්න. මේක ආපහු බලන්න. ඒගොල්ලන්ට ඉගැන්වුවේ කවුද ස්වර්ගයට ගියාම? அங்கே போனது யார் கற்றுக் கொடுத்தார்கள்? ඒන්ජල් ටීවී එකේ වැඩ කරන අය ස්වර්ගයට ගියාම ஏஞ்சல் டிவில வேலை செய்யறவங்க பரலோகத்துக்கு போனது ඒගොල්ලන්ට කවුද උගන්වලා තියෙන්නේ? அவங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? ස්වාමීන් වහන්සේ. கர்த்தர் மகிமையில் உள்ள பரிசுத்தவான்கள். ඒ මහිම උනා වූ අර පරණ කාලේ ශුද්ධවන්තයින් மேலும் தூதர்களால் දේවදූතයන්. ගොල්ලන්ගේ මවුන්ට් කාමල් තියොලොජිකල් කොලෙජ් එක වැඩක් නැහැ හල. உங்களோட மவுண்ட் காவல் தியாலஜிக்கல் கல்லூரி பிரயோஜனம் இல்லையே. පාස්ටර් සුරේෂ්, பாஸ்டர் சுரேஷ், පාස්ටර් රාජා, பாஸ்டர் ராஜா, පාස්ටර් තුෂාර, பாஸ்டர் துஷார, පාස්ටර් ඩැනි, பாஸ்டர் டேனி, පාස්ටර් චාල්ස්, பாஸ்டர் சார்ல்ஸ், පාස්ටර් මහේෂ්, பாஸ்டர் மகேஷ், ඒ වගේ අර පිටින් ඉඳන් එන කට්ටිය. இப்படியாக இருந்து வருகிறவர்கள். එක දූතයෙක් வெளியிலிருந்து ඔයගලන්ට வருகிறவர். උගන්වනවා. එක දූතයෙක් ඔයගලන්ට උගන්වනවා. ஒரு தூதன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறானா? ඒගොල්ලන්ට කොහොමද? இவங்களுக்கு எப்படி? ඒ බයිබල් ස්කෝලේට ගියා නම් இந்த வேதாம கல்லூரிக்கு போனால் කෙලින්ම ස්වර්ගයට ගෙන යනවා ක්ලාස් එකට. நேரடியா பரலோகத்துக்கு கொண்டு விடுவாங்க வகுப்புக்கு. පළවෙනි ලෙක්චර් එක ස්වාමීන් වහන්සේ උගන්වනවා. முதலாவது அங்கே விரிவுரை கர்த்தர் செய்வார். දෙවෙනි තුන්වෙනි කෑමට කලින් තියෙන ඊළඟ ලෙක්චර්ස් මෝසස්, එලියා, එලිසා ඒගොල්ලෝ ගන්නවා. சாப்பாட்டுக்கு முதல் இருக்கிற சில செக்ஷனு மோசே, எலியா, எலிசா இவங்க நடத்துவாங்க. early bible history උගන්වන්න යන්නේ නෝවා. ஏர்லி பைபிள் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு கொடுக்க போறது நோவா. එබ්‍රහෑමොලොජි උගන්වන්න යන්නේ ආබ්‍රහම්. எப்ராஹிம்ல வச்சு கற்றுக் கொடுக்க போறது ஆபிரகாம். නික්මයාම පොත උගන්වන්න යන්නේ මෝසස්. யாத்ராமத்தை படிச்சு கொடுக்க போறது மோசே. හරිද? ගිදියොන්ලත් ඇවිල්ලා උගන්වයි. கிதியோன் வந்து கற்றுக் கொடுப்பான். හරිද? ඊට පස්සේ කෑමෙන් පස්සේ சாப்பாட்டுக்கு பிறகு, மதிய உணவுக்கு பிறகு ක්‍රිස්ටෝලොජි, නියමටොලොජි, ඇන්ජෙලොලොජි වගේ අර අමාරු දේවල් දේව දූතයන් ඇවිල්ලා උගන්වනවා. கிறிஸ்டலாலஜி, அந்த மற்றது என்னது, එක එක ඒවා. ஒவ்வொரு லோஜி அதெல்லாம் வந்து தேவதூதரை படிச்சு கொடுப்பாங்க. හැබැයි බලාගෙන දැන් මිකාኤල්ගේ ක්ලාස් එක වෙලාවේ ගාබ්‍රියෙල්ගේ ක්ලාස් එකට යන්න බෑ. கவனம், மிகாயலுடைய வகுப்பு நேரத்தில் காபிரியலுடைய வகுப்பு போயிடாது. උන් කාවද අහලා ගොනාට අන්දන්න හදන්නේ? இவங்க யாரோ முட்டாளுக்கு உடுத்துறாங்க, கழுதைக்கு உடுத்து விற்கிறாங்க. උන්ට පොල් බූරුව කියන්නද වල් බූරුව කියන්නද මන් දන්නේ. இவங்களை காட்டு பண்டி என்று சொல்லவா தேங்காய் பண்டி என்று சொல்லவா தெரியல. දෙවියන් වහන්සේ මේ චිත්‍රය මේ සැලැස්ම දුන්නවලු. හරි මේක තව ඔයට වැඩිය මම කතා කරොත් මම ඕන් නැති දේවල් කියයි. இதுக்கு மேல பேசினா நான் தேவையில்லாததெல்லாம் சொல்ல வேண்டி வரும். කැමරා එකට මේ පිටු ඔක්කොම තනි තනියෙන් මේගොල්ලන්ට ටික වෙලාවක් දාලා පෙන්නන්න. හරි. கேமராவிலே இந்த ஒவ்வொரு பக்கத்தையும் தனித்தனியாக போட்டு காண்பிக்கப்படும். අන්තිමට මේගොල්ලෝ කියනවා கடைசியாக சொல்றாங்க, அம்மா சமீபத்தில் நடந்து முடிந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தின் போது ළඟදී මෑතකදී සිදු වුණා වූ දින 40ක නිරාරය ආඥාවේදී கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளைப்படி ස්වාමින් වහන්සේ මට දුන්නා වූ අනපරිදි இந்த 2016ஆம் ஆண்டிலேயே கட்டுமான தொடக்க பணிகளை செய்ய வேண்டும் என்பதாகும். මේ 2016ම මේ සියලු ආකාර වැඩමුළු වැඩසටහන් ආරම්භ කරන්නට, කර්මාන්ත වැඩ සියල්ල ආරම්භ කරන්නට ආන කරුවාලු. අක්කර 10ක බිමක්. 10 ஏக்கர் நிலம், ගොඩනැගිලි, கட்டிடம், අලුත් මේ පටිගත යන්ත්‍රණ එහෙම. புதிய ஒளிப்பதிவு கருவிகள், ஒளிபரப்பு கருவிகள். ඉතින් මිත්‍රවරුනි මේ மாணவர்களே, බැංක් ඩීටේල්ස් ඔක්කොම දීලා තියෙනවා. வங்கி கணக்கு, வங்கி இலக்கங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. මම ඔබගෙන් බැගෑපත්ව ඉල්ලන එක දෙයක් තියෙනවා. உங்களோடு மிக தாழ்மையாக தயவாய் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், මම කවුද කියලා දන්නේ නැති என்னை பற்றி, நான் யார் என்று, அல்லது போதகர் யார் என்று தெரியாதவர்கள், මම මේ වගේ චරිත ඝාතකයෙක් කියලා ඔයගොල්ලෝ හිතනවා නම් நான் இப்படியாக நபர்களுடைய நன்னடக்கையை நான் சீரழிக்கிறேன் என்று சொல்லி நினைத்தால் நீங்கள் කරුණාකරලා මගේ අනිත් දේශනාවන් බලන්න. என்னுடைய ஏனைய பிரசங்கங்களை பாருங்கள். මම එහෙම එක්කෙනෙක් නෙවෙයි. நான் அப்படிப்பட்டவன் அல்ல. මට විරුද්ධව කතා කරන දේවදාසයන්ට පවා මම ආශිර්වාද කරන කෙනෙක්. ඒක මගේ සෙනඟ දාන්න. எனக்கு விரோதமாய் பேசுகிற ஊழியர்களை கூட ஆசீர்வதிக்கின்ற ஊழியக்காரன் நான். என்னுடைய ஜனங்களுக்கு அது தெரியும். හැබැයි යුදා 3 වෙනි පදයට අනුව ஆனால் யூதா 3ஆம் வசனத்தின்படி මං වගේ දේව ධර්මාචාරවරුන්ගේ වගකීම என்னை போன்ற வேதாகம ஆசிரியர்களுடைய கடமை பொறுப்புணர்வு என்னவென்றால், අපේ අහිංසක ක්‍රිස්තියානි ජනතාව අපි දැනුවත් කරන්න ඕනේ. எங்களுடைய அப்பாவி இந்த மக்களை நாங்கள் அறிவூட்ட வேண்டும், விழிப்புணர்வுக்கு கொண்டு வர வேண்டும்.
මේක දෙවියන් වහන්සේගේ වචනය. இது தேவனுடைய வார்த்தை. ශුද්ධාත්මයන් වහන්සේගේ දේවානුභාවයෙන් දුන් ශුද්ධ ලියවිල්ල මේක. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி எழுதப்பட்ட பரிசுத்த வார்த்தை. මං අනාගත වාක්‍යයන් විශ්වාස කරන එක්කෙනෙක්. நான் தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கின்ற மனிதன். මම දර්ශන විශ්වාස කරන එක්කෙනෙක්. நான் தரிசனங்களையும் நம்புகின்ற விசுவாசிக்கின்ற மனிதன். සුව කිරීම විශ්වාස කරන මනුෂ්‍යෙක්. சுகத்தை விசுவாசிக்கின்ற மனிதன். හාස්කම් ආශාර්යමත් ක්‍රියා ප්‍රාතිහාර විශ්වාස කරන මනුස්සයෙක්. நான் அதே போல அற்புதங்கள், அடையாளங்கள், குணமாக்குதல் இவற்றை நான் விசுவாசிக்கின்ற மனிதன். යක්ෂ ආත්ම දුරු කරන එක විශ්වාස කරන මනුස්සයෙක්. பிசாசுகளை துரத்துவதை நான் நம்புகின்ற மனிதன், விசுவாசிக்கின்றேன். දේව දූතයින් ඉන්නවා කියන එක විශ්වාස කරන මනුස්සයෙක්. தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை விசுவாசிக்கின்றவன். දේව දූතයින්ව දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරනවා කියන එක විශ්වාස කරන මනුස්සයෙක්. தேவதூதர்களை தேவன் பயன்படுத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். මම පෙන්තකොස්ත පාස්ටර් කෙනෙක්. நான் பெந்தேகோஸ்தே பாஸ்டர். අන්‍ය භාෂාව විශ්වාස කරන කෙනෙක්, කතා කරන කෙනෙක්. அந்நிய பாஷையை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன், அதை பேசுகிறேன். ශුද්ධාත්ම ආලේපයෙන් සේවය කරන පාස්ටර් කෙනෙක්. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிறைந்து ஊழியம் செய்கிற ஊழியன். මම මේ බයිබලයට ගරු කරනවා. நான் இந்த வேதாகமத்தை மிகவும் மதிக்கின்றேன். මේ බයිබලයට පටහැනිව இந்த வேதாகமத்திற்கு මුරා அங்கே முரணாக කිසියම් දෙයක් පැමිණියානම් ஏதோ ஒன்று வருமாயானால் කොච්චර ආකර්ෂණශීලීව එය පැමිණියත් அது எவ்வளவு கவர்ச்சிகரமாக வந்தாலும் ඒක විශ්වාස කරන්න එපා. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், விசுவாசிக்க මම வேண்டாம். වගකීමෙන් කියන්න කැමතියි. நான் பொறுப்புணர்வோடு උத்தரவாதத்துடன் சொல்லுகிறேன். ඒන්ජල් TV අද යක්ෂයා විසින් පාවිච්චි කරන ලද නාලිකාවක්. ஏஞ்சல் டிவியானது இன்று பிசாசினாலே பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனமாகும். ගිය සතියේ මං ඉන්දියාවේ හිටියා. சென்ற வாரத்திலே நான் இந்தியாவில் இருந்தேன். මට වගකිය යුතු පාස්ටර් කෙනෙක් යාගේ නම මට කියන්න කැමති නැහැ. எனக்கு மிகவும் உத்தரவாதம் சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனுடைய பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. ඔහු මට කිව්වා அவர் என்னிடத்தில் சொன்னார், ඒන්ජල් TV එකට සම්බන්ධ වෙන පාස්ටර්ස්ලාගේ සභාවන් සහ පවුල් කැඩෙනවලු. ஏஞ்சல் டிவியோடு சம்பந்தப்படுகிற ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் முறிகிறது, உடைகிறது. පොඩි ළමයි පවා බොරු කියන්න පුරුදු කරනු ලබනවා. சிறு பிள்ளைகள் கூட பொய் சொல்லுவதற்கு அங்கே கற்றுக்கொள்ளுகிறார்கள். ඉතින් ඒගොල්ලෝ තමන් ඇත්තටම ස්වර්ගයට ගියා, ඇත්තටම දේව දූතෙක්ව දැක්කා කියලා විශ්වාස කරන අන්දමට ඒගොල්ලෝ පත් වෙලා. உண்மையாகவே நாங்கள் பரலோகத்துக்கு போனோம், தேவதூதர்களை கண்டோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். බොහෝ අය යක්ෂයා විසින් මුලා වෙලා. அநேகர் இதிலே பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். මේක இது පට්ටපල් බොරුවක්. இது பச்சை பச்சை பொய். මිනිස්සුන්ව රවට්ටන්න, மனிதர்களை ஏமாற்ற, ක්‍රිස්තියානියාගේ සල්ලි විනාශ කරන්න, கிறிஸ்தவர்களுடைய பணத்தை நாசமாக்க යක්ෂයා විසින් பிசாசினாலே කුමන්ත්‍රණශීලීව දෙන ලද ව්‍යාජ හොර වැඩක් මේ. பிசாசினாலே கொடுக்கப்பட்ட சூழ்ச்சிகரமான தந்திரமான ஒரு வேலை திட்டமாகும் இது. එනිසා ක්‍රිස්තියානි අය அவை கிறிஸ்தவர்களே, ඒන්ජල් TV බලන්න එපා. ஏஞ்சல் டிவி பார்க்க வேண்டாம், ස්වර්ග TV බලන්න. ஸ்வர்க டிவியை பாருங்கள், හොලි ගෝඩ් TV බලන්න. ஹோலி கோட் டிவி பாருங்கள், ගෝඩ් channel බලන්න. கோட் சேனல் பாருங்கள், TBN බලන්න. டிபிஎன்ஐ பாருங்கள். ඒන්ජල් TV බලන්න එපා. ஏஞ்சல் டிவி பார்க்க வேண்டாம், රේන්බෝ TV බලන්න. ரெயின்போ டிவியை பாருங்கள், ඕන්නම් ආශිර්වාදම් TV උනත් බලන්න. ஆசீர்வாத டிவியை கூட பாருங்கள் விரும்பினால். හැබැයි ඒන්ජල් TV බලන්න එපා. ஆனால் ஏஞ்சல் டிவியை பார்க்க வேண்டாம். උන් හොරු, இவர்கள் கல்வர்கள், උන් බොරුකාරයෝ. இவர்கள் பொய்யர்கள். මේ වගේ වැඩසටහන් වලට ඒගොල්ලෝ කියන්නේ ඒගොල්ලන්ට අපි මඩ ගහනවා කියලා. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் இதில் ஒளிபரப்புகிறதினாலே அவர்களுக்கு நாங்கள் சேறு பூசுகிறோம் என்று சும்மா சொல்லுகிறார்கள். අපි පරිස්සම් වෙමු. நாம் எச்சரிக்கையாயிருப்போமாக. ව්‍යාජ ගුරුවරුන්ට විරුද්ධව අපි පොරබදින්න ඕනේ. பொய்யான கள்ள போதனைகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். දේවන් වහන්සේ වගකීම අපිට දීලා තියෙනවා. அந்த பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். දේවන් වහන්සේ අපට ආශිර්වාද කරනවා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ආමෙන්. ஆமென்.